மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மறைமாவட்டம் சருகணி பங்கில் துயில் கொள்கின்ற இறை ஊழியர் லூயி மரி லெவேயின் 53ஆம் ஆண்டு விண்ணக பிறப்பு விழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவே அன்பின் அரசரே, அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன், நான் நம்புகிறேன். ஓ இயேசுவே அன்பின் அரசரே, அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன், நான் நம்புகிறேன். அன்பை நான் கண்டேன் கல்வாரி சிலுவையில், அன்பை நான் கண்டேன் கல்வாரி சிலுவையில், இரக்கத்தை நான் கண்டேன் கனிவான செயல்களில், இரக்கத்தை நான். சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் தலைமையில் நடைபெறும் இத்தியாக பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார். அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன் குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார். திருவுளப்படி அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார்.
மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். 2 தீமோத்தேயு 1:12. உங்கள் வருகை 53ஆம் ஆண்டு இறை ஊழியர் லூயி மரிலவே விண்ணக பிறப்பு விழாவிற்கு ஆன்மீக அழகையும் அருளையும் சேர்க்கின்றது. நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்பதை அறிவேன் என்ற இறை வார்த்தை இன்று நம் மனங்களில் ஆழமாக ஒலிக்கின்றது. இது வார்த்தை வெறும் வெற்று வார்த்தை அல்ல, வெறும் நம்பிக்கையின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வின் சாட்சி. இறை ஊழியரின் வாழ்வு முழுவதும் கிறிஸ்துவை மையமாக கொண்டிருந்தது. அவர் தன் பலத்தில் அல்ல, ஆண்டவரின் அருளில் நம்பிக்கை கொண்டதால் தான். ஒரு உண்மையான இறை ஊழியரின் வாழ்க்கை கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இல்லாத சேவை வெறும் கடமையாகிவிடும். ஆனால் கிறிஸ்துவை மையப்படுத்திய சேவை அர்ப்பணிப்பாக மாறுகின்றது. இறை ஊழியர் லூயி மரிலவே வாழ்வு இதற்கு சான்றாக அமைகிறது. அவர் கிறிஸ்துவை அறிவித்தார், கிறிஸ்துவாக வாழ்ந்தார், கிறிஸ்துவையே உயர்த்தினார். என்னில் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20. இந்த இறை வார்த்தை இறை ஊழியரின் வாழ்வில் ஒரு ஆழமான அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாய் அமைந்தது. இறை ஊழியர் விரைவில் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட மன்றாடுவோம். இறை ஆற்றலையும் வல்லமையையும் இத்தியாக பலியின் வழியாய் பெற்றுக்கொள்வோம். நாம் மனிதர்கள், பலவீனர்கள், பாவத்தில் வீழ்ந்தவர்கள், விழக்கூடியவர்கள். அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்காய் நாம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உமடியாராகிய அருள் பணியாளர் லூயி மரியலெவேயின் ஆன்ம மீட்புக்காக நாங்கள் தாழ்மையுடன் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். இதனால் உமது பெயருக்காக உண்மையுடன் ஊழியம் புரிந்த அவர் உமது புனிதர்களின் தோழமையில் முடிவின்றி பங்கு பெற்று பேரின்பம் கொள்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52. இறை திரு வசனங்கள் 7-10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும். சீயோனே நோக்கி உன் கடவுள் அரசாள்கிறார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றார். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனை நோக்கி திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார்.
எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தவர் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவே அன்பின் அரசரே, உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன், நான் நம்புகிறேன். இயேசுவே அன்பின் அரசரே, உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன், நான் நம்புகிறேன். உம் அன்பை நான் கண்டேன் கல்வாரி சிலுவையில், உம் அன்பை நான் கண்டேன் கல்வாரி சிலுவையில். உம் இரக்கத்தை நான் கண்டேன் உம் கனிவான செயல்களில், உம் இரக்கத்தை நான் கண்டேன் உம் கனிவான செயல்களில். இயேசுவே அன்பின் அரசரே, உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன், நான் நம்புகிறேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும் எபேசு நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாய் இருக்கும் பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல்
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய இறை ஊழியர் லூயி மரி லெவே அவர்களின் அன்பு பக்தர்களே, 1520 பிறந்து 1549 மறைசாட்சி மரணம் அடைந்த வேதாளை புனித அந்தோணி கிரிமினாலி, 1592 பிறந்து 1643 இறைவனடி சேர்ந்த கழுகற்கடை வேத போதகர் என்று அழைக்கப்படுகிற மறைசாட்சி அகஸ்டின் கப்பல்லி, நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்ட நம்முடைய மறைமாவட்ட பாதுகாவலர், 1647 பிறந்து 1693 மறைசாட்சி முடியை அடைந்த புனித அருளானந்தர், இந்த சருகணி அருள் தளத்திற்கு மற்ற இடங்களை விடவும் கிடைக்கப்பெற்ற 2 மறைப்பணியாளர்கள், 1701 பிறந்து 1774 இறைவனடி சேர்ந்த அருள் பணியாளர் ஜேம்ஸ் டிரோசி, நாம் இன்று கொண்டாடுகிற 1884 பிறந்து பிரான்சிலே ரென் மறைமாவட்டம் லையே என்ற பங்கிலே பிறந்து தமிழகத்திலே 50 ஆண்டுகள் குருத்துவ பணியை ஆற்றி சருகணியில் கண்களை மூடி விண்ணகத்தில் கண்களை திறந்த இறை ஊழியர் லூயி மரிய லெவே எப்படி 5 பெரும் மறைப்பணியாளர்களை நம்முடைய மறைமாவட்டம் கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே புனித இறை ஊழியர் லூயி மரிய லெவே அவர்களின் 53ஆம் ஆண்டு
விண்ணக பிறப்பை நாம் நினைவு கூறுகிறோம். இங்கே இருப்பவர்களில் இன்னும் பாதிக்கு மேல் அவரை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறார். 1973 அவர் இறக்கும் பொழுது எனக்கு வயது 15. எனவே இப்படி பல பேர் அவரை பார்த்திருப்போம். அவருடைய உருவம் இன்னும் நம்முடைய மனத்திரையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். மெலிந்த மேனி, வெள்ளை அங்கி, சிவப்பு கச்சை, இடது கையில் கட்டளை ஜெபம், வலது கையில் ஜெபமாலை. இதுதான் லூயி மரி லெவே. இப்படி அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் இறைவனுடைய அருளின் அடையாளமாக வாழ்ந்தவர். தாத்தாசாமி, மழைச்சாமி, சின்ன அருளானந்தர் போன்ற பல சிறப்பு பெயர்களுக்கு உரியவராக இருந்தவர். அவர் ஆற்றிய பணி என்று சொன்னால் அது வியக்கத்தக்க பணிதான். அவர் 2 பங்குகளில் மட்டுமே பணியாற்றினார். சருகனியிலே ஆன்மீக குருவாக இருந்து பணியாற்றினார். ஆண்டாவூரணியில் 21 ஆண்டுகள் 70 கிராமங்களிலே பணியாற்றியிருக்கிறார். அவர் ஆன்மீக பணிக்காகவும் கல்வி பணிக்காகவும் மக்கள் பணிக்காகவும் அறியப்படுகிறவராக இருக்கிறார். கல்வி என்பது அரிதாக காணப்பட்ட காரணத்தினால் அவர் பணியாற்றிய பங்குகளிலும் கிளை பங்குகளிலும் பள்ளிகளை ஏற்படுத்தினார். 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு முடித்த ஆண் பெண் பிள்ளைகள் உயர்நிலை கல்வி அடைவதற்காக பல இடங்களுக்கு அவரே கூட்டிக் கொண்டு போய் சேர்த்து தேவகோட்டை, பிரிட்டோ, மதுரை சென்ட் மேரிஸ், திண்டுக்கல் சென்ட் மேரிஸ், தேவகோட்டை செயின்ட் மேரிஸ், இப்படி பல்வேறு இடங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து சென்று அவர்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறார். ஏழை பிள்ளைகளுக்கு அவரே பணம் திரட்டி அவர்களுடைய கல்விக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய பணியில் மிகச் சிறப்பானது, பல சமயங்களிலே பல பேருக்கு தெரியாதது என்ன என்று சொன்னால், அவருடைய காலத்திலே காலரா அடிக்கடி வருவதுண்டு. அப்படி காலரா வருகிற பொழுது உடன் பிறந்தவர்கள் அல்லது கணவன் மனைவி அவர்கள் கூட தங்களுடைய பந்தங்களை விட்டு விட்டு ஓடி விடுவார்கள். காரணம், அவர்களுக்கு உயிர் பயம். ஆனால் தந்தை லெவே அவர்கள் தனக்கென்று ஒரு சிறிய இளைஞர் குழுவை தயார் செய்து கொண்டு எல்லோருக்கும் இறக்கிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்து இறந்தவர்களுக்கு நல்லடக்கம் கொடுத்தவர் தந்தை லெவே. இப்பொழுதுதான் எனக்கு பின்னோக்கி பார்க்கிறேன். திருச்சபை வரலாற்றில், உலக வரலாற்றில் பல முறை கொரோனா போன்ற தொற்று நோய்கள் வந்திருக்கின்றன, காலராக்கள் வந்திருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் திருச்சபை களத்தில் இறங்கி பணியாற்றியிருக்கிறார். குறிப்பாக 4ஆவது நூற்றாண்டிலே வந்த கொள்ளை நோய் கார்த்தேஜ் காய்ச்சல் என்று அழைக்கப்படுகிறார். புனித சிப்ரியான் வாழ்ந்த இடங்களிலே அந்த காய்ச்சல் பரவியது. பல பேர் செத்தார்கள். உடன்பிறப்புகள், பந்தங்கள், சொந்தங்கள் எல்லாம் ஓடினார்கள். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்து இறந்தபின் அவர்களுக்கு நல்லடக்கம் செய்தார்கள். அதன் காரணமாக இந்த கார்த்தேஜ் காய்ச்சலுக்கு பிறகு திருச்சபை பல மடங்கு பெருகியது. அதுதான் திருச்சபையினுடைய மாண்பு. எனவே எப்படி தந்தை லெவே அவர்கள் அவருடைய உயிருக்கு பயப்படாமல்
காலரா நோய் வந்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த காலரா நோயை பற்றி கவிஞர் எழுதிய வரிகள்: காலையிலே இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதனை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் என்று எழுதி வைத்திருப்பார். அதாவது இறந்தவனை சுமந்தவன், அது நாம் பார்க்கிறோம். இறந்தவர்களை பாடையில கட்டி தூக்கி கொண்டு போவார்கள். 30-40 வருடத்திற்கு பிறகு அவர்கள் இறப்பார்கள். ஆனால் காலரா நோயில் காலையில் இறந்தவர்களை பாடையில கட்டி தூக்கியவர்கள் சாயங்காலம் செத்து போவார்கள். அத்தகைய சூழல் நிலவிய காலத்தில் தந்தை லெவே காலராவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்ததோடு அவர்கள் இறப்பார்கள் என்றால் நல்லடக்கம் செய்தவராக இருந்தார். எனவே இப்படி முழுமையாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி தன்னை பற்றி கவலைப்படாமல் அவர் வாழ்ந்தார். தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள விரும்புவன் தன்னை இழந்து விடுவான், தன்னை இழப்பவனோ தன்னை காப்பாற்றிக் கொள்வான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னது இறை ஊழியர் லெவேயுடைய வாழ்விலே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் இதற்கெல்லாம் தான் அவர் நினைவு கூறப்பட்டிருக்கிறார். அவர் கையை வைத்து ஜெபித்தால் ஜெபிக்கப்பட்டவர்கள் அனைவரும் நலமடைந்தார்கள். அவர்கள் எதற்காக ஜெபிக்க வந்தார்களோ அவர்களுடைய காரியம் நிறைவேறியது. அவரிடம் வந்தவர்கள் யாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் போனதில்லை. அவரிடம் மனிதர்கள் மட்டுமல்ல, கால்நடைகளையும் கொண்டு வந்தார்கள். நோய்வாய்ப்பட்ட கால்நடைகள், அந்த கால்நடைகளையும் அவர் ஆசீர்வதித்த பொழுது கால்நடைகளும் நோய் நீங்கி குணமாகின. மழைக்காக அவர் ஜெபித்து மழையோடு வந்தவர். எலி தொல்லையை விரட்ட எலி மருந்தை வைக்கவில்லை, ஓலையிலே சிலுவை அடையாளம் போட்டு கொடுத்தவர். எப்படி வாழுகிற காலத்திலேயே தந்தை பியோ போன்று, அந்தோனியார் போன்று, பிரான்சிஸ் அசிசியார் போன்று வாழும் காலத்திலேயே புதுமைகள் படைத்தவர். அதற்கு பிறகு இப்பொழுதும் எத்தனை பேர் ஆண்டு முழுவதும் இங்கே அவருடைய வேண்டுதலுக்காக வருகிறோம் என்பதை நாம் அறிவோம். பெரும்பாலும் நான் சருகணியை கடக்கின்ற பொழுதெல்லாம் இங்கே வந்து இறை ஊழியருடைய கல்லறைக்கு முன் மண்டியிட்டு ஜெபித்து விட்டுத்தான் செல்கிறேன். நம்முடைய மறைமாவட்டத்திற்காகவும் மறைமாவட்ட குருக்களுக்காகவும் பணியாற்றுகிற இருபால் துறவிகளுக்காகவும் உங்கள் அனைவருக்காகவும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். என்றாலும் சருகணிக்கு வருகிற பொழுதெல்லாம் மறைமாவட்டத்தில் உள்ள உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபித்து செல்கிறேன். காரணம், தன்னுடைய குருத்துவ வாழ்வினுடைய முழுமையையும் நம்முடைய மறைமாவட்டத்திலேயே கழித்தவர் தந்தை லெவே. இறைவனுடைய ஆற்றல் நம்மிலே செயல்படவும் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை நாமும் கொள்ளவும், நம்முடைய மனங்களிலே இருக்கக்கூடிய சுயநலத்தின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக வரக்கூடிய பிளவுகளை அகற்றி நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய நாட்டிலும் உலக அளவிலும் சமாதானம் நிலை பெறவும் இறைவன் அருள் புரிய இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமென். காணிக்கையாக உம்மில் மலர
என்னை தருகின்றேன், நான் என்னை தருகின்றேன். மனிதநேயம் மண்ணில் மலர இதயம் தருகின்றேன், எந்த இதயம் தருகின்றேன். வந்தேன் 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 பீடம் வந்தேனே, தந்தேன் 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 எல்லாம் தந்தேனே. வந்தேன் 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 பீடம் வந்தேனே, தந்தேன் 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 எல்லாம் தந்தேனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பாலை நாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தூயமறை நிகழ்வுகளை எம்மையில் பற்றுறுதியுடன் நிறைவேற்றிய உம் அடியாராகிய அருள்பழியானர் லூயி மரிய லெவேவுக்காக உம்மை வேண்டுகிறோம். இவற்றின் பலனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவத்தின் விளைவாக நாங்கள் அழிவுறுகின்றோம். பாவத்தால் சாவுக்கு ஆளாயினும் கிறிஸ்துவின் வெற்றியினால் மீட்கப் பெற்று அவரோடு மீண்டும் வாழ்விற்கு அழைக்கப்படுவது உமது பரிவிரக்கமுள்ள அருளினால் தான். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். ஆகவே இறைவா, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கியதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் ஒருவர் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை கொண்டாடுகிறோம். இப்பலியினால் நீர் விளங்குடைய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எம் மறைமாவட்ட பாதுகாவலர் அருளானந்தர், இன்று நினைவு கூறுகிற இறை ஊழியர் லூயி மரி லெவே, இன்னும் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி
உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவோடு ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நம் தன நம் தன தன நன 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 நம் தன நம் தன தன நம் தன நம் தன தன நன 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 நம் தன நம் தன நம் தன நம் தன. வழிபொருளாய் தந்திட்ட பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். வழிபொருளாய் தந்திட்ட பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். காசு பணம் எல்லாருக்கும் தன்னை தந்திடும், கரம் விரித்து அனைத்திடும் தகப்பனின் நேரம். நம்பிக்கை கொண்டோர்க்கு நலமாகும் நற்கருணை ஆண்டவரின் நல்நேரம். வானகமிருந்தே பாவா வாழ்வின் பொருளே பாவா ஒவ்வொரு நிறைவே பாவா முழு முதல் தலைவா பாவா வார்த்தையின் வடிவே வாவா வாடிடும் உள்ளம் வாவா இரவா மருந்தி வாவா இயேசுவின் உடலாய் வாவா பரிபூரணாய் தந்திட்ட பரசம். திருவுடலாய் மாறி வரும் நேரம். மன்றாடுவோமாக. இறைவா, மீட்பளிக்கும் இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடுகிறோம். இதனால் உம்மடியாராகிய அருள் பணியாளர் லூயி மரிய லெவேயை இவ்வுலகில் உம்முடைய அருள் அடையாளங்களை வழங்குபவராக ஏற்படுத்திய நீர் விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் உண்மையால் ஊட்டம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை ஆசி பெற தலை வணங்குவோம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர் தெழுந்தார் என நம்புவோர்க்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கை அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோரின் என்று உயிர் தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூறுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அன்பின் காவியம் பரிவின் உருவாய் நம்மிடம் வந்தது தந்தை லேவி வடிவினிலே. அன்பின் காவியம் பரிவின் உருவாய் நம்மிடம் வந்தது தந்தை லேவி வடிவினிலே. அதை எண்ணி அவர்தம் பிள்ளைகள் நாமே ஆனந்தமுடனே கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். அன்பின் காவியம் பரிவின் உருவாய் நம்மிடம் வந்தது தந்தை லேவி வடிவினிலே. அன்பின் காவியம் பரிவின் உருவாய் நம்மிடம் வந்தது தந்தை லேவி வடிவினிலே. இறை ஊழியர் லூயி மரி லெவே அவர்களின் திரு உருவப்பட பவனியையும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற அன்னதானத்தையும் கண்டு களிப்போம். அரைப்படி தாகத்தால் இறைப்படி ஏற்றார், இறைப்படி ஆர்வத்தால் இயேசு சபை சேர்ந்தார். இயேசு சபை சேர்ந்தவர் இந்தியா வந்தார். இந்தியா வந்தவர் மதுரையை தேர்ந்தார். மதுரையை தேர்ந்தவர் கிராமங்கள் நாடினார். கிராமங்கள் நாடியவர் சிரமங்கள் சந்தித்தார். சிரமங்கள் சந்தித்தவர் சிறப்பாய் உழைத்தார். சிறப்பாய் உழைத்தவர் சிகரமாய் உயர்ந்தார். கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். எளிய நல் வாழ்க்கையால் ஏழையரை கவர்ந்தார். ஏழையரை கவர்ந்ததால் இயேசுவை முகர்ந்தார். இயேசுவை முகர்ந்ததால் இறை உள்ளம் தெரிந்தார். இறை உள்ளம் தெரிந்ததால் மண்ணின் மனம் புரிந்தார். மண்ணின் மனம் புரிந்ததால் மக்கள் மனம் புகுந்தார். மக்கள் மனம் புகுந்ததால் மாற்றங்கள் ஏற்றினார். மாற்றங்கள் ஏற்றதால் சிவகங்கை சீரக்குது. சிவகங்கை சீரந்திட பேரொளியானார். கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இறை ஊழியர் லூயி மரி லெவேயின் 53ஆம் விண்ணக பிறப்பு விழாவை கண்டு களித்திருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். மார்ச் 21ஆம் தேதியை மையப்படுத்தி ஒவ்வொரு மாதமும் 21ஆம் தேதி சருகனியில் லெவே தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. பல்வேறு மறைமாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்தும் லெவே தினத்தை அனுசரிக்க, சாட்சியத்தை கண்டுகளிக்க
லெவேயின் பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். நீங்களும் ஒரு சாட்சியாக மாற உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். ஓ இயேசுவே, அன்பின் அரசே, உன் அன்புள்ள இரக்கத்தை நம்புகின்றேன். அனைவருக்கும் நன்றி.